நீதிமொழிகள் 18 வார்த்தையின் வல்லமையும் கர்த்தரின் பாதுகாப்பும். அன்பான சகோதரர்களே சகோதரிகளே கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இன்றைய தியானம் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்திலிருந்து. இந்த அதிகாரம் நம் வார்த்தைகளின் வல்லமை, ஞானத்தின் மதிப்பு மற்றும் கர்த்தர் மீது நம்பிக்கை வைப்பதின் அவசியத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. இன்றைய முக்கிய வசனம்: கர்த்தருடைய நாமம் பலத்த கோபுரம், நீதிமான் அதற்குள் ஓடி பாதுகாப்படைவான். நீதிமொழிகள் அதிகாரம் 18 வசனம் 10. இந்த வசனம் நமக்கு மிகுந்த ஆறுதலை அளிக்கிறது. வாழ்க்கையில் பல சோதனைகள், பயங்கள் மற்றும் கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருடைய நாமமே நமக்கு பாதுகாப்பான அடைக்கலம். மனிதர்கள் ஏமாற்றலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் தேவன் ஒருபோதும் மாறுவதில்லை. இந்த அதிகாரம் மேலும் நம் வார்த்தைகளின் சக்தியைப் பற்றி எச்சரிக்கிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீதிமொழிகள் அதிகாரம் 18 வசனம் 21. நாம் பேசும் வார்த்தைகள் ஒருவரை உற்சாகப்படுத்தவும் முடியும், காயப்படுத்தவும் முடியும். எனவே அன்பு, நம்பிக்கை மற்றும் ஆசீர்வாதம் நிறைந்த வார்த்தைகளையே பேசுவோம். மேலும் ஞானமுள்ளவர் பேசுவதற்கு முன் கவனமாக கேட்பார். பிறரை புரிந்துகொள்ள முயற்சிப்பது நல்ல உறவுகளை உருவாக்கும். இன்று நாம் கர்த்தருடைய நாமத்தில் முழு நம்பிக்கையுடன் வாழ்வோம். நம் வார்த்தைகள் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நம் வாழ்க்கை தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தட்டும். ஜெபம்: பரலோக பிதாவே, நீரே என் பலத்த கோபுரம். எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை நம்பி வாழ எனக்கு உதவுங்கள். என் வார்த்தைகள் பிறருக்கு ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையும் தரும்படி என் நாவை காத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். தேவன் இன்று முழுவதும் உங்களை வழிநடத்தி தமது சமாதானத்தாலும் கிருபையாலும் நிரப்புவாராக. ஆமென்.